பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி மன்னான்கிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையைப் போல் ஆக்கினேன். யாரை குறித்து இந்த வசனங்கள் சொல்லப்படுது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர் படப்போகிற, அவர் ஏற்றுக்கொள்ள போகிற சிலுவையின் பாடுகளை குறித்தும் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி எழுதுகிறார். இதுக்கு முந்தின வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. யாரை குறித்து? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவமானத்துக்கும் உமிழ்நீர் காரி துப்புறத்துக்கும் அவர் முகத்தை மறைத்து கொள்ளலை. அவர் எல்லா பாடுகளையும் ஒடுக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பாடுகளை நமக்காக அனுபவித்தார். நம்ம முகம் பிரகாசம் அடைய வேண்டும் என்பதற்காக, நம்ம வெட்கப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவமானத்தை சுமந்தார், காரி துப்பப்பட்டார். எவ்வளவு பெரிய தெய்வம் பாருங்க! எல்ஷடாய், அவருடைய நாமங்கள்ல எல்ஷடா என்கிற ஒரு நாமம் உண்டு. சர்வ வல்லமையுடையவராம். அவ்வளவு பெரிய தெய்வம் நமக்காக, இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்காக இயேசு கிறிஸ்து அவமானப்பட்டார். அவருடைய முகத்துல காரி துப்புனாங்க, அவருடைய முதுகுல சாட்டையினால அடித்தார்கள். ரத்தத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்காக, இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்காக இயேசு சிந்தினார். ஆனா அவர் சொல்றார் பாருங்க, என்னதான் நான் நெருக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும், என் முதுகை அடித்து அவர்கள் கிழித்தாலும், நான் அவமானப்பட்டாலும், என்னை காரி துப்பினாலும், கர்த்தர் சொல்றார் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது, கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், நான் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா! அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றினார். இயேசுவை எல்லாரும் காரி துப்புனாங்களாம், அவமானப்படுத்தினாங்க. அரை நிர்வாணமாக சிலுவையில நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கினார். ஆனா பாருங்க, அவர் வெட்கப்பட்டு போகல. 3வது நாள் அண்ட சராசரத்தை உண்டாக்கினவர், பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். அவர் வெட்கப்பட்டு போகவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் இந்த வசனத்தை உங்களுக்கும் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். நீங்க அவமானப்பட்டு கொண்டிருக்கீங்களா? உங்களை ரொம்ப காரி துப்புற அளவுக்கு பேசுறாங்களா? உங்களுக்கு விரோதமாக பலவிதமான காரியங்களை எழுதுறாங்களா? உங்களோடு கூட இருந்து உங்களுடைய நன்மைகளை அவர்கள் அடைந்து உங்களுக்கு விரோதமாய் செயல்படுறாங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதாக சொல்லுங்க. இந்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய முகத்தை கற்பாறையை போல, கல்லை போல ஆக்கி கொண்டு, அவர் என்ன வேணாலும் செய்யுங்கடா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆண்டவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா, உறுதியாய் கர்த்தருக்காக தன்னுடைய அழைப்புல நின்று கொண்டிருந்தார். தேவ பிள்ளைகளை, நீங்களும் உங்களையும் அவமானப்படுத்துறாங்களா? உங்களை ஒதுக்குறாங்களா? உங்களுக்கு விரோதமாய் பேசுறாங்களா? காரி துப்புற மாதிரி செய்யப்படுறாங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை செய்வேன், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, உங்களுக்காக வாதாடுவதற்கோ, வழக்காடுவதற்கோ, உதவி செய்வதற்கோ, துணையாய் நிற்பதற்கோ யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தரே உங்களுக்கு துணை செய்து, அவர் துணையாய் நிற்கும் பொழுது, ரிமெம்பர் ஒன் திங், எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா! நம்முடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவமானம் இருந்தாலும், நமக்கு விரோதமாய் பேசினாலும், கர்த்தருக்குள் நிலைத்திருங்க. ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும், நீங்க பார்க்குறீங்க என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் விட்டுட்டு நீங்க தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். அவர் உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக கிரியைகளை செய்வார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா! ஜெபம் பண்ணலாமா?
பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகத்தையும் பிரகாசிக்க செய்யுங்க. அவங்க சூழ்நிலைகள் மத்தியில் பரிசுத்த ஆவியான துணையாய் நின்று அவங்க முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீ செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.